இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளியை அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த தோல் மட்டும் சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இது டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம பொரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு எதுவும் இனி சேர்க்க தேவையில்லை. பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால் வதங்குற கலவை நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதுவே கரெக்டாக இருக்குங்க. அதனால் வதக்கும் போது உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெங்காயம் லைட்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தக்காளியும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், பொரி வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறக்கு குட்டி பசங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.